Hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல மிக்சர் அண்ட் அலிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து கவர் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்தடுத்த டாபிக் பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி பெர்சன்டேஜ்ல மிக்சர் அண்ட் அலிகேஷன் ரிலேட் பண்ணி நிறைய क्वेश्चंस வந்து பார்த்திருக்கோம். சோ இதுல வந்து ஒரு சில சம்ஸ் தான் இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். First question, இதுல 40 liters of mixture கொடுத்திருக்காங்க. இதுல மில்க் அண்ட் வாட்டர்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10% வந்து வாட்டர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பண்ண போறாங்கன்னா வாட்டர் தான் ஆட் பண்ண போறாங்க. அப்படி ஆட் பண்ணினோம் அப்படின்னா கிடைக்கிற நியூ மிக்சர்ல வாட்டரோட கண்டென்ட் வந்து 20% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ்ல சின்ன சின்ன வேர்ட்ஸ் கூட நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன 10% ஆஃப் வாட்டர் ரேஷியோ போட்டுக்கலாமா? மில்க் வாட்டர். ஸோ 10% நம்ம என்ன பண்ணுவோம்? 1/10 போடுவோமா? அப்போ டோட்டலா 10 பார்ட்ஸ்னா அதுல வந்து 1 பார்ட் வந்து வாட்டர் இருக்கும். ஓகேவா? மில்க் எவ்வளவு இருக்கும்? 9 வந்து இருக்கும். ஓகே, இதுல வாட்டர் தான் ஆட் பண்ண போறாங்க. ஸோ இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ மில்க் குவான்டிட்டி நம்ம என்ன பண்ணிடணும்? சேம் ஆக்கணும். ஓகே, இந்த வாட்டர் ஆட் பண்ணும்போது எப்படி ஆகுது? வாட்டரோட கண்டென்ட் வந்து 20% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 20% என்ன? 1/5. அப்போ டோட்டலா 5னா அதுல வாட்டர் கிடைச்சிருக்க நியூ மிக்சர்ல 1 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பேலன்ஸ் மில்க் வந்து இருக்குமா? அப்ப 4 பார்ட் வந்து மில்க் இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுல வந்து மில்கோட பார்ட் நம்ம ஈக்குவல் ஆக்குமா? அப்படி ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மில்க் அண்ட் வாட்டர் 36, மில்க் 36, இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா 4. இந்த இதை வந்து 9ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 36 மில்க் பார்ட் கிடைக்கும். 9ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 9. ஓகே, இப்போ மில்க் பார்ட் வந்து ஈக்குவல் ஆகிருச்சா? ஓகே, இப்போ இது ஈஸியா நம்ம பார்த்துடலாமா? வாட்டர் வந்து எவ்வளவு ஆட் ஆகிருக்கு? இனிஷியலா 4 இருந்திருக்கு, ஃபைனலா மிக்சர்ல எவ்வளவு ஆட் ஆகிருக்கு? 5 பார்ட் ஆட் ஆகிருக்கு. ஓகே, இந்த கொடுத்திருக்காங்க இந்த 36:4. இதுதான் இந்த கொடுத்திருக்க இந்த 40 liters ஆஃப் மிக்சர். அப்ப 36 + 4 என்னது? 40. இந்த 40 பார்ட் தான் என்ன கொடுத்திருக்காங்க? 40 liters அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த பார்ட் அந்த இதை வந்து அந்த இதுக்கு கீழே எழுதணும், லிட்டர்ஸ் கீழே எழுதணும். ஓகேவா? ஓகே, அப்ப வாட்டர் எவ்வளவு ஆட் ஆகிருக்கு? 4 வந்து 9, 5 பார்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இல்ல 5 பார்ட்ஸ் சொல்லலாம், 5 யூனிட்ஸ் கூட சொல்லலாம். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 40னா 40 லிட்டர். அப்ப இந்த எக்ஸ் என்னன்னு வரும்? 5 liters. ஓகேவா? எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க? 5 liters ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ல டக்குன்னு ஃபாஸ்டா ஒரு 10 செகண்ட்ஸ் 10 to 20 செகண்ட்ஸ்ல ஈஸியா செஞ்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஆன்சர் 5 liters. ஓகே, இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா மிக்சர் அலிகேஷன்லயே போடலாம். ஒரு கிராசர் வந்து டீ வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 60 கிலோகிராம் இதோடையும், செகண்ட்ல வந்து ஒரு 65 கிலோகிராம் இதோடையும் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு? விற்கிறாரு. விற்கும் போது அவர் வந்து எவ்வளவு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண அந்த குவான்டிட்டி வந்து 68.20க்கு ஒரு கிலோ வந்து விற்கிறாரு. ஓகேவா? ஓகே, அதுல அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்து கிடைக்குதா? 10% ப்ராஃபிட் கிடைக்குதா? சரி, ஃபர்ஸ்ட் மிக்சர் அலிகேஷன்லயே இது போடலாமா? 60 என்ன 65 கிலோகிராம். ஸோ இந்த சென்டர்ல இது ரெண்டுத்தோட இதையுமே வந்து இந்த 68.25 சொல்லி போட்டுறக்கூடாது. ஏன்னா இதுல வந்து கெயின் வந்து 10% சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, அப்ப 10%னா 1/10. அப்ப இதுல காஸ்ட் பிரைஸ் தான் நம்ம இங்க போடணும். ஓகேவா? அவங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க தான், இதுவும் காஸ்ட் பிரைஸ் தான், இதுவும் காஸ்ட் பிரைஸ் தான். நம்ம சென்டர்ல போடுறது காஸ்ட் பிரைஸ் தான் இருக்கணும். ஆனா இதுல என்ன கொடுத்திருக்காங்க? இந்த 68.20ங்கிறது செல்லிங் பிரைஸ். அப்ப இது வந்து காஸ்ட் பிரைஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அப்ப 10 தான் காஸ்ட் பிரைஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து என்னது? 10 பார்ட் தான் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு பார்ட் இருந்திருக்கும்? 10%. 11 பார்ட் தான் செல்லிங் பிரைஸ் இருந்திருக்கும். இந்த 11 பார்ட்ல என்னன்னு கொடுத்திருக்காங்க? 68.20 கொடுத்திருக்காங்க. இதை கேன்சல் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு 6.2 அப்படின்னு வரும். இந்த 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 62 வரும். சோ இதை தான் இந்த சென்டர்ல போடணும். இப்ப பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? என்ன ரேஷியோல வந்து இந்த கிராசர் மிக்ஸ் பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்சு. ஓகே, இந்த 65 வந்து 62 மைனஸ் பண்ணினா 3 வருமா? ஓகே, 3:62 வந்து 60 பண்ணினா 2 வரும். ஓகே, இதுதான் வந்து ஆன்சர் 3:2. ரொம்ப சிம்பிள் சம். இந்த மாதிரியான சம்ஸ்லாம் வரும்போது இந்த மெத்தட்லயே நம்ம பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா மெத்தட்ஸுமே நான் வந்து கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் தானே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு 200 liters ஆஃப் மிக்சர் இருக்கு. இதுல வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னா 15% இருக்குதா சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் வந்து மில்க் இருக்குதா. ஓகேவா?
தென் சம் அமௌண்ட் ஆஃப் மில்க் வந்து இதுல ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது இந்த மிக்சர்ல மில்கோட பார்ட் வந்து எவ்வளவு ஆகிடுது 87.5% ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிருக்காங்க அதுதான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம இந்த 200 லிட்டர்ஸ் எடுத்து இதுல 15% இந்த மாதிரிலாம் பார்க்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ரேஷியோ இதுலயே போடலாம், இல்ல மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல போடுறதுனால போடலாம். நான் ரேஷியோ இதுலயே வந்து போடுறேன். ஓகேவா? ஓகே, மில்க் வாட்டர், இதுல வாட்டரோட பார்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 15% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் 15% நம்ம வந்து எப்படி போடலாம் 3/20 போடலாமா? ஓகே, வாட்டர் வந்து 3 பார்ட் இருக்குன்னா பேலன்ஸ் வந்து மில்க் இருக்குமா? அப்ப 17 பார்ட் வந்து மில்க் இருக்கு. இதுல சம் அமௌண்ட் ஆஃப் மில்க் தான் ஆட் பண்றாங்க. அப்ப வாட்டர் அப்படியே தான் இருக்க போது ஆட் பண்ணும்போது மில்கோட இது வந்து என்னன்னு வருது 87.5% வருது. 87.5% நம்ம இதை எப்படி போடலாம் 50% plus 37.5%. ஸோ இது வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலன்னா இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் வலிஸ் இந்த மாதிரி பிரிச்சும் கூட போட்டுக்கலாம். இல்ல எப்படின்னா 87.5 பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும் வாட்டர் இருக்குமா? எவ்வளவு இருக்கும் 12.5 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 டேபிளால போகுமா 25 போகும்போது ஸோ 325 75 1:7 இந்த ரேஷியோல வந்து இருக்கும். ஸோ இப்படியும் போடலாம். ஓகேவா? ஸோ எது டக்குன்னு வருதோ அதை போடுற வேண்டியது. அப்போ 7:1 இந்த ரேஷியோல இருக்குது. மில்க் தான் ஆட் ஆகுது, வாட்டர் சேமா தான் இருக்குது. ஸோ அப்போ வாட்டரோட கண்டென்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் சேம் ஆக்கிடலாமா? ஓகே, அப்போ இதுல வந்து அப்படியே தான் இருக்கும் 17:3. இதுல என்ன பண்றோம் 3ஆல மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா வாட்டரோட கண்டென்ட் வந்து சேம் ஆக்குறதுக்காக. ஓகே, மில்க் வாட்டர் இப்போ ரேஷியோ இந்த மாதிரி கிடைச்சிருமா? எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 17:3 20. இந்த 20 பார்ட்ஸ் தான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க 200 லிட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 10 பார்ட்ஸ் என்ன இதுதான் நம்ம பாக்குறோம். ஓகேவா? சோ இதை கேன்சல் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் 100 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிருக்காங்க 100 லிட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. சாரி, இந்த இதுல 3 மல்டிப்ளை பண்ணோம். மில்கோட நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 21 அப்படின்னு வருமா? ஓகே, இப்போ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இல்ல ஓகே, இப்போ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மில்க் வந்து ஆட் ஆகியிருக்கும் 4 பார்ட் வந்து ஆட் ஆகியிருக்கும். இப்போ 20 பார்ட் தான் இந்த 200 அப்படின்னா அந்த 4 பார்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால என்ன வரும் 40 லிட்டர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து வராம கவனமா பார்த்து நம்ம செய்யணும். ஓகேவா? ஓகே, ஸோ 40 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பர்சன் இவங்க என்னன்னா ஒரு லிட்டர் கெமிக்கல் வந்து 25 rupees வந்து இது பண்றாங்க. இதை வந்து என்ன பண்றாங்க ஒரு 20 கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிக்சர் வந்து 20 rupeesனு வைக்கிறாங்க பெர் லிட்டருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பர்சனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க 25% ப்ராஃபிட் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல மிக்சர் அண்ட் அலிகேஷன் வந்து செய்யலாமா? கெமிக்கலுக்கு சீல் எடுத்துக்கிறேன், வாட்டருக்கு டபிள்யூ எடுத்துக்கிறேன். ஓகேவா? கெமிக்கல் வந்து எவ்வளவு ருபீஸ் விற்கிறாங்க 25 rupees விற்கிறாங்க. வாட்டர் வந்து அமௌண்ட் எவ்வளவுமே கிடையாது, ஃப்ரீயா தானே இருந்திருக்கும் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆட் பண்ணிருப்போம். ஸோ வாட்டர்ல வந்து நான் 0 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த சென்டர்ல நம்ம இதுல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த 20 rupees அப்படியே எடுக்கக்கூடாது. ஏன்னா செல்லிங் பிரைஸ் நம்ம காஸ்ட் பிரைஸ் தான் எடுத்து போடணும். 25% 1/4. ஓகே, இந்த 4 பார்ட் தான் நம்மளுக்கு என்னன்னு பார்க்கணும். 5 பார்ட் தான் என்ன கொடுத்துருக்காங்க 20 rupees விற்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 16. ஸோ இந்த சென்டர்ல என்ன எழுதுனா 16 எழுதணும். இப்போ இதோட ரேஷியோ பார்க்கலாமா? 16 25 16 போச்சுன்னா வந்து 9 பார்ட், 16 வந்து 0 போச்சுன்னா 16. ஓகே, எந்த ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க இவங்க வந்து 16:9 அப்படிங்கறது தான் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இது வாட்டர் பி மிக்ஸ்டு வித் கெமிக்கல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் இஸ் கெமிக்கல் தானே. ஸோ 9:16. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ரேஷியோவும் நம்ம வந்து பார்த்து போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுல 70 கிலோகிராம் ஆஃப் டீ அதோட காஸ்ட் பிரைஸ் கொடுக்குறாங்க 280 ஓகேவா பெர் கிலோகிராமுக்கு. அதுல வந்து 7 கிலோகிராம் தென் 240 கிலோகிராம் ஆஃப் டீ இதுல வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஆவரேஜ் தான் என்ன ஆவரேஜ் பிரைஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஆவரேஜ் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது போடலாமா? ஸோ 280 இது வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது வந்து 240. இந்த சென்டர்ல உள்ள ஆவரேஜ் இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது கீழே இருக்கிற இந்த ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க.
ஓகேவா? இது 7 கொடுத்துருக்காங்க, 7 கிலோகிராம், இது 9 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த மாதிரி இந்த மெத்தட் வந்து பெர்சன்டேஜ்ல சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்றாங்க. என்ன பண்ணணும்? x is equal to இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி, ஸோ இந்த இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணி இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ 280 into 7 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 1960 வரும். இதோட பிளஸ் அதே மாதிரி 240 into 9 இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனா 2160 கிடைக்கும். ஓகே, இது டிவைடட் பை 7 plus 9 16 அவ்வளவுதான். ஸோ x is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? 0 120 by 16. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா x ஓட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிடும். ஆன்சர் 257.50. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. A and B ன்னு சொல்லி ரெண்டு அலாய்ஸ் இருக்குது. இதுல ஏலே பிலே வந்து கோல்ட் அண்ட் காப்பர் சொல்லி இதோட ரேஷியோ வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஏல கோல்ட் காப்பர் 5:3, அதே மாதிரி பிலையும் கோல்ட் காப்பர் இதோட ரேஷியோ 5:11. ஓகேவா? இதுல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கும். இந்த மெத்தட் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் தீஸ் அலாய்ஸ் இதுலயும் வந்து சேம் குவான்டிட்டிஸ் ஆஃப் அலாய் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுல 1 அப்படின்னா இதுலயும் அப்போ 1 ஈக்குவல் குவான்டிட்டிஸ் போது எடுத்து மிக்ஸ் பண்றாங்க. அது ஒரு தேர்ட் அலாயில. சரியா? அப்போ அது மிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, இந்த மிக்சர்ல என்ன ரேஷியோல கோல்டும் காப்பரும் இருந்திருக்கும். ஸோ இததான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம நார்மலா மிக்சர் அலிகேஷன் நம்மளுக்கு இந்த ஆவரேஜ் இந்த சென்டர்ல உள்ளதை கொடுத்துட்டு இந்த ரேஷியோ கேட்பாங்க, இந்த கீழே உள்ள ரேஷியோ கொடுத்துட்டு இது கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது என்ன மெத்தட்ல போடணும்னு பார்த்தோம். ஓகே, இது என்ன பண்ண இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா A and B இருக்குல்ல, இது ரெண்டுத்தோட குவான்டிட்டியை ஃபர்ஸ்ட் ஈக்குவல் பண்ணிக்கணும். ஓகேவா? இதோட குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ரெண்டையுமே ஆட் பண்ணினோம்னா 16 பார்ட்ஸ் இருக்குதா? இதோட குவான்டிட்டி என்ன இருக்குது? ரெண்டையும் ஆட் பண்ணினோம்னா 8 பார்ட்ஸ் இருக்குதா? அப்ப இது ரெண்டு ஈக்குவல் பண்ணனும். நம்ம என்ன பண்ணணும்? இங்க 16, சோ A ஓட அலாய் நம்ம 16 ஆக்கணும்னா இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா ஈக்குவல் ஆயிடும். ஓகே, அப்ப இத நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த கோல்டையும் காப்பரையும் மல்டிப்ளை பண்ணது 10:6 அப்படின்னு வந்துருமா? ஓகே, இந்த மாதிரி வந்ததும் எந்த ரேஷியோல இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்றாங்க? இதுல இருந்து 1 பார்ட்ஸ், இதுல இருந்து 1 பார்ட்ஸ், இதுல இருந்து 1 பார்ட் சொல்லிருக்காங்களா? சோ இதை 1 ஆல மல்டிப்ளை பண்ணனும், இதையும் 1 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சப்போஸ் இந்த ரேஷியோ 1:1 இல்ல 3:2 1:2 ன்னு கொடுத்தாங்கன்னா அதால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இது 1ங்கிறதுனால அப்படியே மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணிட்டு தேர்ட் அலாய் வந்து C ல வந்து அப்படியே இதை ஆட் பண்ணிட வேண்டியதா. ஏன்னா குவான்டிட்டி சேமா இருக்கும்போது நம்ம கோல்டையும் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதுதான். கோல்ட் காப்பர் இதுல என்ன பார்ட்ஸ் இருக்கு? ஏங்கறதால 10 பார்ட்ஸ் இருக்கு, பிங்கறதால 5 பார்ட்ஸ் இருக்கா? ஆட் பண்ணினோம்னா 15. அதே மாதிரி காப்பர் வந்து ரெண்டுலயே இருக்கு, இதுல 11, இதுல 6 இருக்கு, ஆட் பண்ணினோம்னா 17. ஓகேவா? இந்த மிக்சர்ல அதோட ரேஷியோ என்னது? 15:17. இவ்வளவுதான் ஆன்சர். 15:17. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, இதுல 2 டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, கோல்டும் சில்வரும். இது நம்ம நார்மலா அந்த சென்டர்ல உள்ள மிக்சரோட ரேஷியோ வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல எந்த ஒரு ரேஷியோல ரெண்டையும் ஆட் பண்ணிருக்காங்க அதுதான் கேட்டிருக்காங்க. சரி, இது இந்த மெத்தட். இது பார்த்தனா ரெண்டு டைப்பா கலர் இருக்கு. ஒன்னு A, இன்னொன்னு B ன்னு எடுத்துக்கலாம். ஒரு இதுல வந்து கோல்ட் சில்வர், கோல்ட் சில்வர். இல்ல 21:37 இருக்குது, 7:22 இருக்கு. சோ இது ரெண்டையும் ஆட் பண்றேன். இந்த மிக்சர் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 25:62 கொடுத்துருக்காங்களா? இதுல எந்த ரேஷியோட A ல இருந்து என்ன பார்ட் எடுத்திருக்காங்க, எவ்வளவு பார்ட்ஸ் எடுத்திருக்காங்க, இதுல இருந்து எவ்வளவு பார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட டோட்டல் என்ன கொடுத்திருக்காங்க, அதுல கோல்ட் அல்லது சில்வர் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, சோ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 29 இருக்கு. அதுல கோல்ட் வந்து 7 பார்ட், B ல டோட்டல் பார்ட் வந்து எவ்வளவு இருக்கு? 58 இருக்கு. அதுல கோல்டு வந்து 21. ஓகே, அந்த மாதிரி சென்டர்ல இதுல 87ல கோல்டோட வந்து 25 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபிராக்ஷன்ல இருந்து எடுக்கணும்னா கீழ இருந்து LCM எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 87, 58, 29 இது மூணுக்கும் நம்ம LCM எடுக்கணும். ஓகேவா? 29 வந்து 58லயும் போகும், 87லயும் போகும். சோ நம்ம 58க்கும் 87க்குமே நம்ம LCM எடுத்தா 29 டேபிள்ஸ் ஆல போலாமா? இது 2 டைம்ஸ் போகும், இது 3 டைம்ஸ் போகும். அப்ப 29 into 6. சோ இதுல இத நம்ம மல்டிப்ளை பண்ணினோம் அப்படின்னா நமக்கு எடுத்துட்டோம்னா என்ன வரும்? இதுல 6 ஆல மல்டிப்ளை பண்ணினோம்னா 42. இதுல அதே மாதிரி 29 into 6. சோ இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 63.
ஓகே, இதுலயே அதே மாதிரி நம்ம 29 into 6 போகும்போது இது 3 times இது வரும், இது 250 வரும், சென்டர்ல 50. இப்போ நம்ம போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். இது 13, 63 minus 50 வந்து 13, 50 minus 48 போது 8, 13:8 இந்த ரேஷியோல தான் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். அவ்வளவுதான். இனி அடுத்த பார்ட்ல இன்னும் டிஃபரெண்ட் சம்ஸோட பார்க்கலாம். ஒரு ஆர்டரா எல்லா வீடியோஸுமே கண்டினியூஸா பாருங்க. அப்கமிங் பிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்குமே சரி அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல தான் வரும். ஓகே.